நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள், தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், அரசியலில் நடக்கக்கூடிய காரியத்தை அவர் ரகசியமாய் நீதிமான்களிடத்தில் அவர் ஷேர் பண்ணுகிறாராம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். இங்கிலீஷ் பைபிளில் he stores the sound wisdom for the upright or reserve என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், கம்பெனி வேலையாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நாம் ஞானமாய் வாழ்ந்து கொள்வதற்கு ஞானம், அறிவு தேவைப்படுகிறது. ஆனால் எல்லாரை விட நாம் அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு மெய்ஞானம் தேவைப்படுகிறது. அந்த மெய்ஞானத்தை அவர் மற்றவர்களுக்கு மறைத்து நீதிமான்களுக்கு ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறது, ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப காரியமாக இருக்கட்டும், ஆஃபீஸ் காரியமாக இருக்கட்டும், அரசியலில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஞானம் தேவைப்படுகிறது. இதை விளக்குவதற்காக ஒரு சம்பவத்தில் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அங்கு வரக்கூடிய பஞ்சத்தை சரி செய்வதற்காக யோசேப்பு பார்வோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும்போது, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக என்று சொல்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா நிர்வாகத்திலையும், அரசியல்லையும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாம் ஒரு சவுண்டு விஸ்டம் உள்ளவர்களாக, ஒரு டிஸ்கிரிஷன் தெரிந்தவர்களாக, அதாவது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை முதலில் செய்ய வேண்டும், எதை இரண்டாவது செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் எதை தள்ளி போட வேண்டும் என்கின்ற ஒரு டிஸ்கிரிஷனோடு கூடக்கூடிய ஒரு சவுண்டு விஸ்டம் நமக்கு வேணும். அப்படிப்பட்டதான ஒரு சவுண்டு விஸ்டத்தை, மெய் ஞானத்தை கர்த்தர் நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிறார். நாம் உண்மையாகவே நீதிமான்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்றால் நாம் இந்த மெய் ஞானத்தையும் கர்த்தருடைய ரகசியத்தையும் அறிந்து கொண்டு தேசத்திலே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம், இந்த தேசத்தை சிறப்பாக கட்டமைப்போம். ஆமென்.